Students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வெக்டர் அல்ஜிப்ரா கொஸ்டின் 11ல இருந்து பார்க்க போறோம். Show that magnitude of A B vector plus magnitude of B A vector is perpendicular to இதே தான் மைனஸ்ல கொடுத்திருக்காங்க for any two non-zero vectors of A and B. இவங்க ரெண்டு பேரும் பர்பெண்டிகுலர் தான் ப்ரூவ் பண்ண for any non-zero vectors அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்திருக்க ரெண்டு வெக்டரும் பர்பெண்டிகுலர் வெக்டர்ஸ் அப்படின்னா அவங்களோட டாட் ப்ராடக்ட் ஜீரோன்னு அர்த்தம். ஸோ கொடுத்துருக்கிறது ஒரு டேர்ம் வந்து இது ப்ளஸ்லேயும் இன்னொரு டேர்ம் அதே இதை மைனஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. தேர் பர்பெண்டிகுலர். பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு வெக்டர் பர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா அவங்களோட டாட் ப்ராடக்ட் எப்போவுமே ஜீரோ. அதாவது ஏயும் பியும் பர்பெண்டிகுலர் அப்படின்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பண்ணால் ஆன்சர் டெஃபினட்டாக என்ன வரும்? ஜீரோ வரும். அப்போ ரெண்டு பேரோட டாட் ப்ராடக்ட்டை நம்ம ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அண்டர்ஸ்டுட் அவங்க ரெண்டு பேரும் பர்பெண்டிகுலர் தான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் டாட் ப்ராடக்ட்டை நம்ம ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி டாட் ப்ராடக்ட் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டாட் ப்ராடக்ட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக இப்போ ஏ டாட் ஏ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம வந்து ஏ வெக்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் அப்படின்னு கூட நம்மளால் சொல்லிக்க முடியும். இது வந்து பேசிக் ஃபார்முலா தான். ஏன்னா ரெண்டு வெக்டருக்கு நடுவில் இப்போ ஏ வெக்டர்ன்றது ஒரே வெக்டரோட ரெப்ரசன்டேஷன். அவங்களுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் எப்போவுமே என்னவாக தான் இருக்கும்? ஜீரோவாக தான் இருக்கும். நம்ம யூஸ்வலாக காஸ் தீட்டாஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி அப்படின்னு எழுதுவோம்ல. இதில் ஏ டாட் ஏன்னு எழுதும் போது காஸ் வந்து ஆங்கிள் பிட்வீன் தம் ஜீரோவாக மாறிடும். காஸ் 0 1 ஆகிடும். இது வந்து ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர்னும் கீழே மேக்னிடியூட் ஆஃப் ஏ அப்படின்னு வந்துடும். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்னாலும் ஒன்று தான் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. வெறும் வெக்டருக்கு ஸ்கொயர்னாலும் நம்ம அதை மேக்னிடியூட்னு போட்டால் எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. சரி, இப்போ இதை பர்பெண்டிகுலர் ப்ரூவ் பண்ண போகிறோம். முதல்ல டாட் ப்ராடக்ட். இப்போ இங்கே ரெண்டு பேருக்கும் டாட் ப்ராடக்ட் பண்ணலாம். இப்போ ஐஜே கே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஐயும் ஜேவும் கேவும் மல்டிபிள் பண்ணி எழுதுவோம் டாட் ப்ராடக்ட்டில். அந்த மாதிரி இல்லாமல் இப்படி வெக்டர் இருந்துச்சுன்னா இப்படி மல்டிபிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். மேக்னிடியூட் ஆஃப் ஏனா மேக்னிடியூட் ஆஃப் ஏ ஸ்கொயர். இது பி இன்ட்டு பி ஸ்கொயர்னு வரும். பி ஸ்கொயர் அப்படின்றத நம்ம மேக்னிடியூட் ஆஃப் பி ஸ்கொயர் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிக்கலாம். அடுத்து இந்த டேர்மும் இதையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டும் இதுவும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஒரு மேக்னிடியூட் ஆஃப் ஏ இருக்குது, ஒரு மேக்னிடியூட் ஆஃப் பி, அப்புறம் ஒரு பி, அப்புறம் ஒரு ஏ இருக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்போ இந்த செகண்ட் டேர்மும் இதுவும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் மேக்னிடியூட் ஆஃப் பி, அப்புறம் ஒரு மேக்னிடியூட் ஆஃப் ஏ இருக்குது, மேக்னிடியூட் ஆஃப் பி, ஒரு மேக்னிடியூட் ஆஃப் ஏ, அப்புறம் ஒரு ஏ வெக்டர் ஒரு பி வெக்டர், ஒரு ஏ வெக்டர் ஒரு பி வெக்டர். அப்புறம் இந்த லாஸ்ட்டும் மல்டிபிள் பண்ணும்போது ரெண்டு மேக்னிடியூட் ஆஃப் பி இருக்குது. நம்ம அதை மேக்னிடியூட் ஆஃப் பி ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு ஏ இருக்குது. நம்ம அவங்கள ஏ வெக்டர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்டுன்றதை நம்ம மேக்னிடியூட் ஏ ஸ்கொயர்னு கூட எழுதிக்கலாம். இந்த டேர்மும் பாருங்கள் கட் ஆகிடும். ஏன்னா ஒரே மாதிரி இருக்குது. ஒரு ஏ ஒரு பி ஒரு மேக்னிடியூட் ஏ ஒரு மேக்னிடியூட் பி. இங்கே அதே தான் இருக்குது. ஆனால் இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. இப்போ ரிமைனிங்னு பார்க்கும்போது இதில் மேக்னிடியூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்டும் மேக்னிடியூட் ஆஃப் பி ஸ்கொயர்டும் மல்டிபிள் இருக்குது. இங்கே மைனஸ் மேக்னிடியூட் ஆஃப் பி ஸ்கொயர்டும் மேக்னிடியூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்டும் இருக்குது. ரெண்டத்தோட ஆன்சரும் ஒன்று தான். இல்லை ஏ இன்ட்டு பினாலும் பி இன்ட்டு ஏனாலும் வேல்யூ ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ ரெண்டு ஒரே மாதிரி வேல்யூவை மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்னன்னு வந்துடுது? ஜீரோன்னு வந்துடுது. டாட் ப்ராடக்ட் ஜீரோன்னு வரதுனால இந்த ரெண்டு வெக்டர்ஸும் டெஃபினட்டாக பர்பெண்டிகுலர் தான். ஸோ அப்போ அவங்க கொடுத்த ரெண்டு டேர்ம்ஸும் பர்பெண்டிகுலர் தான் எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 12 பார்க்கலாம். If A dot A is 0 and A dot B யும் 0 இருந்தால் then what can you conclude about the vector B அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ A vector dot A vector is equal to 0 அப்படின்னா நம்மளால என்னன்னு சொல்ல முடியும்னா A vector square equal to 0ன்னு சொல்லிடலாம். which implies A vector squareன்றதால் நம்ம என்னன்னு கூட சொல்லிக்கலாம், magnitude of A squared equal to 0ன்னு சொல்லிக்கலாம். இப்போ magnitude of A யோட வேல்யூவும் 0 தான். மேக்னிடியூட் ஆஃப் ஏன்னா அந்த வெக்டரோட லென்த் ஜீரோன்னு அர்த்தம். வெக்டரோட லென்த் ஜீரோவாக இருந்தால் அந்த வெக்டர் வந்து டெஃபினட்டாக ஒரு ஜீரோ வெக்டர். அப்போ ஏ வெக்டர் இஸ் அ ஜீரோ வெக்டர் அப்படின்னு கிடைக்குது. ஏ வெக்டர் ஜீரோ வெக்டராக இருந்தால் இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு பாருங்கள். ஏ டாட் ஏயும் ஜீரோ ஆகும், ஏ டாட் பியும் டெஃபினட்டாக ஜீரோ ஆகும். ஏன்னா ஏ ஜீரோ வெக்டர் கூட யாரை மல்டிபிள் பண்ணாலும் ஜீரோ வெக்டர் தானே வரும். அப்போ வந்து பி வெக்டர் என்னவா இருக்கும் அப்படின்றத உங்களோட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏ ஜீரோ வெக்டராக இருந்தால் பி கேன் பி எனி வெக்டர்னு எழுதிடலாம். ஸோ அவங்க பி வெக்டர் தான் எப்படி இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க இல்லையா. அப்போ ஹென்ஸ் பி வெக்டர் கேன் பி எனி வெக்டர். பி என்னவாக இருந்தாலும் ஏ டாட் பி டெஃபினட்டாக ஜீரோ ஆகிடும். ஏன்னா ஏ தான் ஜீரோ வெக்டர் ஆச்சு. ஸோ இப்படி எழுதி கன்க்ளூட் பண்ணிடுங்க. கொஸ்டின் நம்பர் 13 பார்க்கல. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஆர் யூனிட் வெக்டர் சச் தட் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஏ டாட் பி ப்ளஸ் பி டாட் சி ப்ளஸ் சி டாட் ஏவை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏபிசி ஆர் யூனிட் வெக்டர்ஸ் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் பி, மேக்னிடியூட் ஆஃப் ஏ, மேக்னிடியூட் ஆஃப் சி இது எல்லாமே வந்து ஒன்றுன்னு அர்த்தம். தான் யூனிட் வெக்டர்ஸ்.
a plus b plus c is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் நமக்கு கொடுத்துருந்த கண்டிஷன். இதுலேருந்து a b b c c a வேணும் அப்படின்னா இதை ஜஸ்ட் ஸ்கொயர் ஆன் போத் சைட் கொடுங்க. இது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ஃபார்முலா அப்ளை ஆகும். அதுலேருந்து இந்த வேல்யூஸ் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணும்போது இங்கே வந்து a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் ப்ளஸ் c வெக்டர் த ஹோல் ஸ்கொயர், இந்த பக்கம் 0 ஸ்கொயர் வரும்னு வச்சுக்கோங்களேன். a plus b plus c the whole square நம்மளோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா a squared plus b squared plus c squared plus 2ab 2bc 2ca அப்படின்னு நம்ம எழுதுவோம். எல்லாருக்கிட்ட இருந்தால் 2 காமனாக எடுத்துகிட்டு a dot b plus b dot c plus c dot a இப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. ஸோ 2ab 2bc 2caன்னு எழுதுவோம் இல்லையா, அதுலேருந்து இப்படி நம்ம 2 காமனாக எடுத்துக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே 0 ஸ்கொயர் இருந்ததுனால இங்கே 0ன்னு போட்டுருங்க. வெறும் a வெக்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னாலும் மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டர் ஸ்கொயர் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ இதில் வந்து வெறும் a வெக்டர் ஸ்கொயர்னு இருக்குது. நம்ம அதை என்னென்னு போட்டுக்கலாம், மேக்னிடியூட் ஆஃப் a ஸ்கொயர், இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் b ஸ்கொயர், இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் c ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். மற்ற டேர்ம்ஸ் அப்படியே இருக்குது. இல்லை தான் மேக்னிடியூட் ஆஃப் ஏ பிசி எல்லாமே 1 யூனிட் வெக்டர்னு கொடுத்துட்டாங்களா. இப்போ இது 1ன்னு போட்டுலாம், இதுவும் 1 இதுவும் 1 தான். ப்ளஸ் இந்த 2 டைம்ஸ் ஏபி பிசி சிஏ மட்டும் அப்படியே இருக்கும். நம்ம கொஸ்டின் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கதே இந்த ஏ டாட் பி பி டாட் சி சி டாட் ஏவோட வேல்யூ தான் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. இந்த 1 1 1 இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ 3 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஏ வெக்டர் இது அப்படியே இருக்கும். இதுதான் நம்மளோட கொஸ்டின். இப்படி எழுதிட்டு இந்த பக்கம் 0 தான் இருக்குது, சீடாடி இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் 3 அங்கே எடுத்துகிட்டு போயிடணும். இந்த 3யும் 2வை நம்மளால் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா 2 கூட இங்கே மல்டிபிள்ஸில் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால முதல்ல ப்ளஸ் 3 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த ப்ளஸ் 3 அங்கே போச்சுன்னா -3 ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே மல்டிபிள் இருக்க 2 அங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா டிவிஷனில் வரும். அப்போ -3/2 அப்படின்றது அவங்களோட கரெக்டான ஆன்சர். 14th கொஸ்டினில் இஃப் எய்தர் வெக்டர் a வெக்டர் is equal to 0 or b வெக்டர் is equal to 0 then a dot b 0 தான். ஒன்று a 0 இருந்து ஆர் b 0 இருந்தால் கண்டிப்பாக a dot b வந்து 0 ஆகிடும், நமக்கு தெரியும். பட் த கான்வர்ஸ் need not be true, justify your answer with an example. அதாவது a dot b 0 ஆச்சு அப்படின்றதுக்காக a இல்லைனா b யாராவது ஒருத்தர் 0 தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இதை ப்ரூவ் பண்ணுங்கள். அதாவது டாட் பண்ணால் 0 வரணும், இல்லை ஏயும் 0வாக இருக்கக்கூடாது, பியும் 0 வெக்டராக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளே ஒரு ஓன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஏ வெக்டர்ஸ் ஈக்குவல் டு நம்மளே என்ன நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு 2i ப்ளஸ் 4j ப்ளஸ் 3k அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ அதுமாரி ஒரு பி வெக்டர் எடுத்துக்கலாம். பி வெக்டரில் ஸோ இது வந்து 3i ப்ளஸ் 3j, இது என்ன நம்பர் வேணாலும் போட்டால் எப்படி மேம் 0 வரும்? இங்கே பாருங்களேன், இது போடும்போதே இப்போ வந்து 2 3s are 6 டாட்டில், அப்புறம் 4 3s are 12, 6 12 18 வருது. அப்போ அடுத்த நம்பர் -18 வந்தால் தானே 0 ஆகும். அப்போது 3 கூட யார் மல்டிபிள் பண்ணால் 18 வரும்? 6 மல்டிபிள் பண்ணால் அந்த -18 வந்தால் தானே 0 வரும். அதனால் இங்கே -6ன்னு போட்டுக்கோங்க. இப்போ டாட் பண்ணால் 0 வரணும், அதான கண்டிஷன். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் நம்ம பண்ணுறோம். இங்கே இருக்கிற 2வும் இங்கே இருக்கிற 3யும் மல்டிபிளானா 6, 4ம் 3யும் மல்டிபிளானா 12, அப்புறம் இந்த 3யும் இந்த -6ம் மல்டிபிளானா -18 ஈக்குவல் டு 0. அதாவது +18 -18 0. அப்போ ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் டாட் பண்ணால் 0 வந்துடுச்சு. ஆனால் இதில் ஏ வெக்டரும் 0 கிடையாது, பி வெக்டரும் 0 கிடையாது. அது ப்ரூஃப் எப்படி பண்ணுறதுன்னா அவங்களோட மேக்னிடியூடோட லென்த்து 0 இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா 0 j 0k இல்லைனாலே 0 வெக்டர் கிடையாது. ஆனால் இது கேட்டிருக்காங்களே, அதனால் இது 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப்படின்னு மேக்னிடியூட் எழுதும்போது நமக்கு வந்து ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 16 ப்ளஸ் 9 29 வருது. ரூட் 29 வந்து 0 கிடையாது. அப்போது வந்து ஏ வந்து 0 வெக்டர் கிடையாது. மேக்னிடியூட் ஆஃப் பிஏ கண்டுபிடிக்கிறோம். பியில் 3 3 6ன்னு இருந்துச்சு இல்லையா, அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர்னு எழுதி பார்த்தோம்னா நமக்கு ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் 9 ப்ளஸ் 36 அப்படின்னு கிடைக்குது. ஆட் பண்ணால் ரூட் 54. ஸோ மேக்னிடியூடுக்கு லென்த் இருக்கிறதுனால இதுவும் 0 இல்லை. அப்போ நம்ம சொல்லிடலாம், we can conclude ஏ வெக்டரும் 0 வெக்டர் கிடையாது, பி வெக்டரும் 0 வெக்டர் கிடையாது. பட் நம்ம ஏ டாட் பி நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு? 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அந்த கான்வர்ஸ் வந்து need not to be true. ஏ டாட் பி 0வாக இருக்குன்றதுக்காக இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் 0வாக இருந்திருக்கணும் அப்படின்ற கான்வர்ஸ் வந்து ட்ரூ கிடையாது அப்படின்றது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 15th கொஸ்டின் பார்க்கலாம். if the vertices a b c of a triangle abc, a point b point c point கொடுத்துட்டாங்க. find ஆங்கிள் ஏபிசி. ஏபிசி இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க.
angle ABC is angle between BA and BC. BA அப்படின்ற வெக்டருக்கும் BCன்ற வெக்டருக்கும் நடுவில் இருக்க இந்த ஆங்கிளை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆங்கிள் பிட்வீன் தெம் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இது இந்த வெக்டர் பேர் BA வெக்டர், இந்த வெக்டர் BC வெக்டர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ cos theta is equal to இந்த ரெண்டு வெக்டரோட டாட் ப்ராடக்ட், அதாவது BA டாட் BC மேலே போடணும். கீழே அவங்களோட மேக்னிடியூட், BA வெக்டரோட மேக்னிடியூடையும் BC வெக்டரோட மேக்னிடியூடையும் எழுதிட்டோம்னா அதுதான் நம்மளோட ஆங்கிள் பிட்வீன் தம். இப்படி தான் கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல BA வெக்டரை கண்டுபிடிக்கணும்ல. இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வேர்டிசஸ், அதாவது அந்த பாயிண்ட், அந்த பொசிஷன் வெக்டர்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல BA கண்டுபிடிக்கணும்னா இதில் இனிஷியல் B, டெர்மினல் A, பிலேருந்து ஆரம்பித்து ஏல முடிஞ்சிருக்குல்ல. அப்போ இந்த ஏலேருந்து இந்த பியை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த BA வெக்டர் கிடைக்கும். ஸோ எப்படி மைனஸ் பண்ணுறது இதை? முதல்ல பியோட அந்த பொசிஷன் வெக்டர், ஏயோட பொசிஷன் வெக்டரும் எழுதிக்கலாம், அதை சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஏ வெக்டர்லேருந்து பி வெக்டர். ஏ வெக்டர் என்னது, 1i + 2j + 3k, இதுதான் ஏ வெக்டர். அதாவது OA வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை யூஸ்வலாக. மைனஸ் பி வெக்டர், பி வெக்டர் -1i மட்டும் தான், ஏன்னா மற்ற எல்லாமே 0வாக இருக்கிறதுனால நம்ம அதை எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 1 + 1 இது 2i கேப். ஜேலலாம் வேறு டேர்ம்ஸ் இல்லாததுனால இதை அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, பிஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன வேணும், பிசி வேணும். பிசி வெக்டரில் பி இனிஷியல், சி தான் டெர்மினல். அப்போ சியிலேருந்து தான் பிஏ மைனஸ் பண்ணும். சி வெக்டர் நம்மக்கிட்ட இங்கே இருக்குது. சி ஜேயும் கே மட்டும் தான் இருக்குது பாருங்கள். 1j + 2k. ஐ 0வாக இருக்குது, அதை நம்ம எழுத வேண்டாம். மைனஸ் பி வெக்டர், பி வெக்டரில் -1 மட்டும் தான் இருக்குது. ஸோ -i அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. ஸோ இது மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +i, இங்கே ரெண்டு பேரும் ஜேயும் கேயும் இருக்குது. ஸோ +1j + 2k. ஸோ பிஏவும் பிசியும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆங்கிள் பிட்வீன் தம் கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே டாட் போடணும். ஸோ பிஏ வெக்டர் டாட் பிசி வெக்டர்னு எழுதிக்கோங்க. ஸோ பிஏ வெக்டர் இங்கே இருக்கு. ஸோ இதான் பிஏ வெக்டர், இதான் பிசி வெக்டர். டாட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற 2வும் இங்கே இருக்க 1ம் மல்டிபிள் பண்ணால் 2, ப்ளஸ் இங்கே 2வும் இங்கே இருக்க 1ம் 2, இங்கே இருக்க 3யும் இங்கே இருக்க 2வும் 6. ஸோ மல்டிபிள் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டா நமக்கு 10ன்னு கிடச்சிடுது. அதான் டாட் வேல்யூ. அடுத்து கீழே பிஏவோட மேக்னிடியூடும் பிசியோட மேக்னிடியூடும் தேவைப்படுது. பிஏ வெக்டரோட மேக்னிடியூடை கண்டுபிடிக்க போகிறோம். பிஏ வெக்டர் இங்கே இருக்குது 2, 2, 3. ஸோ ரூட்டுக்குள்ளே 2² + 2² + 3² எழுதிக்கலாம். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9ன்னு கிடச்சிருக்கும். ஸோ ஆட் பண்ணும்போது ஸோ √17 கிடைக்குது. அதே மாதிரி பிசி வெக்டரோட மேக்னிடியூட் பார்க்கும்போது பிசி வெக்டருக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1, 1, 2. ஸோ 1² + 1² + 2² ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, √6 அப்படின்றது கிடைக்குது. ஸோ இதான் பிஏ பிசியோட டாட். இப்போ ஆங்கிள் பிட்வீனுக்கு இதான ஃபார்முலா. cos theta is equal to BA டாட் பிசிக்கு என்ன கிடச்சிருக்கு, 10 கிடச்சிருக்கு. 10 by BAவோட மேக்னிடியூட் √17, பிசியோட மேக்னிடியூட் √6 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது ரெண்டுமே ரூட்லேருந்து வெளில எடுக்க முடியாது, ஜஸ்ட் நம்ம மல்டிபிள் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது 10 by ரூட்டுக்குள்ளே 17ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது 102 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளோட காஸ் தீட்டாவோட வேல்யூ. நமக்கு ஆங்கிள் பிட்வீன் தெம்னா வெறும் தீட்டா மட்டும் கேட்குறாங்க. தீட்டா is equal to காஸ் அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும், காஸ் இன்வர்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். cos inverse of 10 by √102 அப்படின்றது தான் ஆங்கிள் பிட்வீன் தம். இப்படி எழுதி ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 16th கொஸ்டினில் ஷோ தட் ABCR கொலினியர்னு கேட்டிருக்காங்க. கொலினியர்னா the பாயிண்ட்ஸ் லையிங் அந்த சேம் லைன் அர்த்தம். 3 பேரும் ஒரே லைனில் தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ ஏக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், பிக்கும் சிக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், சிக்கும் ஏக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி அவங்க ஒரே லைனில் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இங்கே கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பாயிண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டரோட பொசிஷன் வெக்டர். இப்போ இது ஏ, இது பி அப்படின்னா ஏயும் பியும் கனெக்ட் பண்ணுற இந்த லைனோட லென்த் எனக்கு வேணும்னா முதல்ல அந்த ஏபி வெக்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏபி வெக்டரை கண்டுபிடிக்கணும்னா ஏ இனிஷியல் பாயிண்ட்டாகவும் பிஏ டெர்மினல் பாயிண்ட்டாகவும் எடுத்துக்கிட்டு இங்கே இருக்க பி வெக்டர்லேருந்து இந்த ஏ வெக்டரை மைனஸ் பண்ணும். பி வெக்டர்ன்றது ஓபி வெக்டர்னு சொல்லுவாங்க, பொசிஷன் வெக்டர். இது எப்படி எழுதிக்கலாம்னா 2i + 6j + 3k. இதான் உங்களோட பியோட பொசிஷன் வெக்டர். இதுலேருந்து இந்த ஏயை மைனஸ் பண்ணிடலாம். ஏ 1i + 2j + 7k. அதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏல. அதை எடுத்து எழுதிட்டு மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் பண்ணும்போது ஏபி வெக்டர் கிடச்சிரும். ஏபி வெக்டரோட வேல்யூ இங்கே இருக்கிற 2வும் இந்த -1ம் -1i, 6ம் இந்த -2ம் + 4j, இங்கே இருக்க 3யும் இங்கே -7ம் -4k. இதுதான் உங்களோட ஏபி வெக்டர். நம்மளுக்கு அவங்களோட லென்த்து தான் வேணும்.
ஸோ ஏபியோட மேக்னிடியூடையும் கையோட கண்டுபிடிச்சிருங்க. ரூட் ஆஃப் 144 இருக்கு 4k வைக்க 1 ஸ்கொயர் பண்ணோம் 4 ஸ்கொயர் பண்ணோம் திருப்பியும் ஒரு 4 ஸ்கொயர் பண்ணோம் -4 ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ் தான் வரும், அதனால ப்ளஸ்னே போட்டுக்கலாம். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 16 16 16 16 32 32 + 1 33 அப்போ ரூட் 33 அப்படின்னு கிடச்சிருக்கு ஏபியோட மேக்னிடியூட். ஸோ அதே மாதிரி பிக்கும் சிக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ பிசி வெக்டர் முதல்ல ஃபைண்ட் பண்ணிக்கலாம். பிசி வெக்டர் வேணும்னா சிலேருந்து பிஏ மைனஸ் பண்ணணும். இதான் சி. சி வந்து 3i + 10j - 1k இதை எழுதிட்டு மைனஸ் சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர். பி வந்து நம்மளோட 2i + 6j + 3k இவங்கள தான் மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணிடலாம். 3 - 2 1i 10 - 6 + 4j -1 - 3 -4k. ஸோ இதான் நம்மளோட பிசி வெக்டர். இப்போ இவங்களோட மேக்னிடியூடை கண்டுபிடிச்சிடலாம். மேக்னிடியூட் ஆஃப் பிசி. ஸோ ரூட் ஆஃப் இங்கே 144 இருக்கு. ஸோ 1 + 4 அதை 1 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி ரூட் 33 திருப்பியும் கிடைக்குது. ஸோ ஏபியும் பிசியும் கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்ட்டாக ஏசி ஃபைண்ட் பண்ணிடலாம். ஏசி வெக்டர். ஸோ ஏலேருந்து சி ஃபைண்ட் பண்ணணும்னா சிலேருந்து முதல்ல ஏவை மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ சி வெக்டர் வந்து நம்மளோட 3i + 10j - 1k இதிலேருந்து நம்மளோட ஏ வெக்டர் வந்து 127. ஸோ 1i + 2j + 7k இவங்கள நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் பண்ணும்போது 3 - 1 2i 10 - 2 + 8j -1 - 7 வந்து -8k அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இது எழுதியாச்சு. இப்போ ஏசியோட மேக்னிடியூடையும் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏசியோட மேக்னிடியூட் ரூட் ஆஃப் இங்கே 288 இருக்குது. ஸோ 2 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர் ப்ளஸ் -8னாலும் நம்ம +8னு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது அது பாசிட்டிவாக தான் மாறும். ஸோ 8 ஸ்கொயர் பண்ண 64, இங்கே 8 ஸ்கொயர் பண்ண 64, இது ஒரு 64, இது ஒரு 64, இது ஒரு 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணும்போது 132 கிடைக்குது. இப்போ 132ன்றதை வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 2 2 33 வருது. அப்போ இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2 வெளியில் எடுத்துகிட்டு இங்கே 33 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது ரூட்டில் இருந்து தான் இப்படி வந்திருக்கு. இப்போ லென்த்தை பாருங்களேன். இது ஒரு 1 டைம் ரூட் 33, இது ஒரு 1 டைம் ரூட் 33, இது மட்டும் 2 டைம் ரூட் 33ன்னு வந்திருக்கு. அப்போ நம்ம சொல்லிடலாம் ஏபியோட மேக்னிடியூடும் பிசியோட மேக்னிடியூடையும் ஆட் பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் வந்து ஏசியோட மேக்னிடியூட் கரெக்டாக கிடச்சிருக்கு. அதாவது இதுவும் ரூட் 33, இதுவும் ரூட் 33, இதோட ஆன்சர் மட்டும் 2 டைம் ரூட் 33 அப்படின்னு வந்திருக்கலாம். அப்போ தேர் கொலினியர் தான். அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் இப்போ 2 சென்டிமீட்டர், இதுலேருந்து இது வரைக்கும் 1 சென்டிமீட்டர். அப்போது ஏலேருந்து சி வரைக்கும் 3 சென்டிமீட்டர் இருந்தால் அது கொலினியர் தானே. அந்த மாதிரி தான் இதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி பார்க்கணும். ஸோ கரெக்டாக வந்துச்சு. ஹென்ஸ் ஏபிசிஆர் கொலினியர்னு போட்டுருங்க. ஸோ இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஷோ தட் வெக்டர்ஸ் 3 வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் அ வேர்டிசஸ் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது வந்து இவங்க 3 பேரும் வேர்டிசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ட்ரையாங்கிளோட இவங்க எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எல் ஷேப் ஃபார்ம் ஆகுதா. ஏன்றது ஒரு பாயிண்ட், பின்றது ஒரு பாயிண்ட், சின்றது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். இதில் எக்ஸாக்டாக எங்கே பிசி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நான் சும்மா போட்டிருக்கேன். இப்போது இதில் அவங்க வேர்டிசஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஓஏ வெக்டர், ஓபி வெக்டர், ஓசி வெக்டர்னு எடுக்கணும். ஒருவேளை எக்ஸாமில் ஃபார்ம் த சைட்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்று ஏபி, ஒன்று பிசி, ஒன்று சிஏன்னு எடுத்து டேரெக்டாக போடணும். ஸோ கொஸ்டினில் வேர்டிசஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த டாட்டை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம தான் அந்த லைனை என்ன பண்ணணும், ஃபார்ம் பண்ணணும். நம்ம முதல்ல ஏபி வெக்டரை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஏபி வெக்டர் அப்படின்னா ஏ இனிஷியல் பாயிண்ட், பி டெர்மினல் பாயிண்ட். டெர்மினல் பாயிண்ட்லேருந்து இனிஷியல் பாயிண்ட்டை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு இந்த ஏபியோட வெக்டர் கிடைக்கும். ஸோ ஓபி வெக்டர்லேருந்து ஓஏ வெக்டர் என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ ஓபி எழுதிட்டு மைனஸ் ஓஏ வெக்டர். ஸோ 2y - j + k இப்படி எழுதிக்கலாம். இவங்கள மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏபியோட லென்த்து வெக்டர் தெரிஞ்சிடும். அதை யூஸ் பண்ணி மேக்னிடியூட் போட்டுடலாம். இங்கே ஒரு 1i - 2i, அப்போ -1i -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஸோ -2j -5 -1 -6k. ஸோ இதுதான் ஏபி வெக்டர். இப்போ இவங்களோட மேக்னிடியூடை ஃபைண்ட் பண்ணும். இது வெறும் ஏபி வெக்டர். ஏபியோட மேக்னிடியூடை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா ரூட் ஆஃப் இங்கே இருக்கிற 1 2 6, அதாவது 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 6 ஸ்கொயர். இதுதான் மேக்னிடியூடை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. ஏபி வெக்டரோட மேக்னிடியூட் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 6 ஸ்கொயர் பண்ணும்போது 36. அப்போ ரூட் 41 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ ஏபியோட லென்த் வந்து ரூட் 41 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்து
பிசி ஃபைண்ட் பண்ணலாம். முதல்ல பிசி வெக்டரை ஃபைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட மேக்னிடியூட். பிசி வெக்டர் வேணும்னா சியிலேருந்து பி என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ சி வெக்டர் வந்து 3i மைனஸ் 4j மைனஸ் 4k இதுதான் சி. மைனஸ் பியை மைனஸ் பண்ணணும். ஐ மைனஸ் 3j மைனஸ் 5k இவங்களாம் மைனஸ் பண்ணிடலாம். ஸோ நான் அப்படியே டேரெக்டாக ஐயும் ஜேவும் கேவும் மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணும்போது இங்கே 3 இங்கே -1 ஸோ 2i மைனஸ் 4 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் 1j மைனஸ் 4 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 5 ஆகிடும். அப்போ ப்ளஸ் 1k. ஸோ மைனஸ் பண்ணியாச்சு. இதுதான் பிசி. பிசியோட மேக்னிடியூடை எழுதணும். பிசியோட மேக்னிடியூட் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, திருப்பி 1 ஸ்கொயர் பண்ணால் 1, நமக்கு ரூட் 6 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ பிசியோட மேக்னிடியூடை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபைனலாக ஏசியோட மேக்னிடியூடை ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ ஏசி வெக்டர்னு வரும்போது முதல்ல சி எழுதணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஏவை மைனஸ் பண்ணணும். ஸோ சி வந்து 3i மைனஸ் 4j மைனஸ் 4k இது நம்மளோட சி. ஏவை மைனஸ் பண்ணிடலாம். ஏ வந்து 2i மைனஸ் j ப்ளஸ் k. ஸோ இதை மைனஸ் பண்ணிடலாம். இங்கே 3 இருக்குது, இங்கே -2 இருக்குது. மைனஸ் பண்ணால் 1i மைனஸ் 4ம் ப்ளஸ் 1ம் மைனஸ் 3j மைனஸ் 4ம் மைனஸ் 1ம் மைனஸ் 5k. ஸோ இப்படி எழுதியாச்சு. ஏசியோட மேக்னிடியூடு கண்டுபிடிச்சிடலாம். ரூட் ஆஃப் இங்கே இருக்க நம்பர்ஸ் 1 3 5 1 ஸ்கொயர் பண்ணணும், அப்புறம் அந்த 3 ஸ்கொயர் பண்ணணும், அப்புறம் 5 ஸ்கொயர் பண்ணணும். நெகட்டிவ் சிம்பிளை போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு அது பாசிட்டிவாக தான் மாறும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25. ஸோ ஆட் பண்ணும்போது ரூட் 35 அப்படின்றது கிடைக்குது. இது இங்கே ஒரு லென்த் வந்து ரூட் 41, இங்கே ஒரு லென்த் வந்து ரூட் 6, இன்னொரு லென்த் வந்து ரூட் 35. எப்போவுமே வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி பார்க்கணும். பித்தாகரஸ் தியரம் அப்படின்றது என்னென்னா, ஒரு சைடோட ஸ்கொயர் வந்து மற்ற 2 சைடோட ஸ்கொயரோட அடிஷனுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பித்தாகரஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடு. அப்போ அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். இல்லை இருக்கிறதுலே பெரிய நம்பர் எதுன்னு பாருங்கள், ரூட் 41 தான் பிக் நம்பராக இருக்குது. அப்போ ஏபி தான் ஹைபார்டெனஸாக இருந்திருக்கும். ஸோ இது பியாக இருந்திருக்கும், இதுதான் சியாக இருந்திருக்கு. நாங்கள் தானே பெரிய லென்த் வந்திருக்கு. அப்போ நம்ம சொல்லிடலாம் ஏபியோட மேக்னிடியூடை ஸ்கொயர் பண்ணுற வேல்யூ, ஏபியோட மேக்னிடியூடை ஸ்கொயர் பண்ணோன்னா ரூட் 41 ஸ்கொயர் பண்ணணும். ரூட் 41 ஸ்கொயர் பண்ணால் 41 அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி பிசியோட மேக்னிடியூடை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பண்ணால் வெறும் 6 கிடைக்கும். இது மாதிரி ஏசியை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஏசியை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் 35 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 35 வரும். 35 6 ஆட் பண்ணால் நமக்கு என்னென்னு கிடச்சிருது, 41 அப்படின்றது கிடச்சிருதுல்ல. ஸோ பை பித்தாகரஸ்ன்னு சொல்லி ஏபி மேக்னிடியூடோட ஸ்கொயர் வந்து பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ பை பித்தாகரஸ் கான்வர்ஸ் ஆஃப் பித்தாகரஸ் இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு எழுதிடலாம். இது வந்து இப்படி எழுதிருங்க. இது வந்து பை த கான்வர்ஸ் ஆஃப் பித்தாகரஸ் இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எழுதிடணும். ஏன் இதை பித்தாகரஸோட கான்வர்ஸ்ன்னு சொல்கிறோன்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்தது அப்படின்னா அதோட ஹைபார்டெனஸ் ஸ்கொயர் வந்து மற்ற 2 ஸ்கொயருக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் பித்தாகரஸ். நம்ம இப்போ இந்த ரிவர்ஸில் சொல்கிறோம். இந்த ஸ்கொயர்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ரிவர்ஸில் சொல்கிறதுனால அது வந்து கான்வர்ஸ் ஆஃப் பித்தாகரஸ் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். 18th கொஸ்டினில் ஏ வெக்டர் இஸ் அ நான் ஜீரோ வெக்டர் ஆஃப் மேக்னிடியூட் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ வெக்டரோட மேக்னிடியூட் வந்து ஏவாக இருந்ததுன்னா அண்ட் லேம்டா இஸ் நான் ஜீரோ ஸ்கேலர், லேம்டா வந்து ஒரு ஜீரோ இல்லாத ஒரு நம்பராக இருந்ததுன்னா தென் லேம்டா ஏ இஸ் அ யூனிட் வெக்டர். லேம்டா ஏ ஒரு யூனிட் வெக்டராக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லேம்டா ஏ அப்படின்றது வந்து ஒரு யூனிட் வெக்டர்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ இவங்களுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சா ஆன்சர் 1 வரும். 1 வர்றதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க யூனிட் வெக்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இங்கே மேக்னிடியூட 1க்கு ஈக்குவேட் பண்ணிவிட்டு இந்த மேக்னிடியூடுன்றதை லேம்டாவுக்கு தனியாக ஏக்கு தனியாக பிரிச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 1 இருக்குது. மேக்னிடியூட் ஆஃப் ஏ தான் கேள்வியில் என்னென்னு கொடுத்துட்டாங்க, ஏன்னு கொடுத்துட்டாங்களே. இப்போ இது வந்து வெறும் ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 1. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு இங்கே மல்டிப்பிளில் இருக்க இந்த லேம்டா வந்து அங்கே வரும்போது என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். அப்போ 1 பை மேக்னிடியூட் ஆஃப் லேம்டா அப்படின்னு கிடைக்கிது. இதுதான் உங்களோட கண்டிஷன் உங்கள் புக்கில் டி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இது இங்கே டி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் கரெக்ட் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.